தவாஃபில் என்ன செய்யணும்னா, முதல்ல உங்களுடைய அந்த யாராமுடைய துணியை வலது பூஜ்ஜம் தெரியக்கூடிய அளவுக்கு போட்டுக்கணும். நான் போட்டு காட்டுறேன் சார். அதே மாதிரி ரமுதுன்னு சொல்லுவாங்க, தொங்கோட்ட ஓடுது. அந்த பெரிய கூட்டத்தில் பெருசாகவும் ஓட முடியாது ஒன்றும் என்ன. ஆனால் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஒரு பாவனையாவது செய்யணும். அந்த சுண்ணத்து கிடைக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு பாவனையாவது செய்யறது. ஓடுற மாதிரி இப்படி வேகமாக ஓடுற மாதிரி 3 சுத்துக்கு மட்டும். 3வது சுத்துல சாதாரணமாக துணியை தூக்கி மேலே போட்டுக்கலாம், பூஜ்ஜம் தெரிய வேண்டியதில்லை. அங்கே போனீங்கன்னா நிறைய குழப்புவாங்க, எல்லா சொத்துக்குமே போடணுண்டு எடுத்து விடுவாங்க. நீங்கள் துணி செய்வீங்க தான் சட்டம் இதான். அதை நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டை என்ன செய்யலாம், உங்களுடைய அமல்களை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்க வேண்டியதான். இதில் தவாஃபில் ஒரு சின்ன விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஒரு நுணுக்கமான சில செய்திகள் இருக்குது தவாஃபில். அதில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வயசானவங்களாம் போகிறோம். அதில் வயசானவங்களும் வயசு இல்லாதவங்களாம் போகும்போது என்ன செய்யணும்னா, இப்போ தவாஃபில் வச்சு தவாஃபுக்கு ஒது அவசியம், தொழுகைக்கு ஒது அவசியம். வேற இருக்கு நிறைய சில குழப்பங்கள்லாம் நடந்துச்சுல. குர்ஆனை தொடுவதற்கு ஒது அவசியம். 3வது தவாஃபு செய்வதற்கு ஒது அவசியம். இப்போ தவாஃபு ஒது இல்லை என்றால் தவாஃபு கூடாது, ஆனால் ஒதுவோடு இருக்கணும். ஆனால் நீங்கள் போகும்போதே என்ன செய்யுங்க, அதுக்குள்ளே அந்த ஒதுவோடவே போயிருங்க. முடியலன்ட்டு அப்போ வெளிப்பகுதியிலே பாத்ரூம்லாம் வசதிலாம் நல்ல வசதிலாம் இருக்குது. 1-2 பாத்ரூம்லாம் நிறையவே இருக்குது. 500-600 பாத்ரூம் ஒரு இதுக்குள்ளே போனாலும் 500-600 பாத்ரூம் இருக்கும். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம ஒளி செஞ்சுட்டு பாத்ரூம் போயிட்டு ஒளி செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ அப்படி போகும் பொழுது, இப்போ தவாஃபில் இருக்கும் பொழுது ஒது அவசியம். ஒது முறிஞ்சிட்டா என்ன செய்யும், திருப்பி தெரிய வேண்டிய விஷயம் இது. ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னால் திருப்பி ஒழு செஞ்சுட்டு போய் நீங்கள் தவாஃப் செய்கிறதா, அப்படி தவாஃப் செய்யும்போது அந்த தவாஃபை நீங்கள் விட்டதுலேருந்து தொடங்குறதா அல்லது ஆரம்பத்தில் தொடங்குறதாங்கிற பிரச்சனைலாம் அங்கே இருக்குது. இது ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம் கூட இது. ஒழு முறிஞ்சிருச்சு, தவாஃபுக்கு ஒழு அவசியம். ஒழு முறிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஒழுவோ போய் ஒழு செஞ்சுட்டு அந்த தவாஃபை நீங்கள் விட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது ஆரம்பத்தில் இந்த தவாஃபை மறுபடியும் திருப்பி ஆரம்பிக்கிறதா அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு. இதில் ஒரு சட்டத்தை நீங்கள் விளங்கிக்கிறோன்னு, 3 தவாஃபுக்கு முன்னால் ஒழு முறிஞ்சு விடுமானால், 3 சுத்துக்கு முன்னால், தவாஃபில் 3 சுற்றுக்கு முன்னால் 7 சுற்று சுத்த போகிறோம். இந்த 7 சுற்றில் 3 சுற்று முடிவதற்கு முன்னாலேயே ஒழு முறிந்து விடுமானால் நீங்கள் போய் ஒழு செஞ்சுட்டு ஆரம்பத்திலிருந்து தான் அந்த தவாஃபை எடுக்க வேண்டும். முதல் சுற்றுலேருந்து மறுபடியும் திருப்பி முதல் சுற்றுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 4வது சுற்றிலோ 5வது சுற்றிலோ 6வது சுற்றிலோ உங்களுக்கு ஒழு முறிந்து விடுமானால் போய் ஒழு செய்து விட்டு எந்த சுற்றில் உங்களுக்கு ஒழு முறிந்ததோ அந்த சுற்றிலிருந்து எடுக்க வேண்டும். இல்லை சில பேர் எப்படி சொன்னவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா, எங்கன வச்சு முறிஞ்சிச்சோ அங்கேருந்து எடுக்கிறாங்க. அது விளக்கத்தில் ஏற்பட்ட குளறுபடியாது. இப்போ தத்தவா இருக்குது, அதுக்கு கொஞ்சம் எடுங்க, அது இப்படி வைங்களேன். இப்படி இருக்குது, இது சுற்றிக்கிட்டு வர்றான், பாதி வந்துட்டான். இப்போ வந்துட்டான், என்ன செஞ்சுட்டான், இப்படி இங்கேருந்து சுற்றுறான், ஆரம்பிக்கிறான். இப்படி சுற்றிக்கிட்டு வரும்போது இதில் இங்கேருந்து இங்கே முடிச்சேன்னா 1, திருப்பி இங்கேருந்து இங்கே முடிச்சேன்னா 2, திருப்பி இங்கேருந்து இங்கே முடிச்சேன்னா 3. இந்த 3 சுத்துக்கு இடையில் உங்களுக்கு ஒழு முறிஞ்சு விடுமானால் போய் திருப்பி ஒழு செஞ்சுட்டு முதல் சுற்றுலேருந்து தான் எடுக்க வேண்டும். 2வது விஷயம், 3 சுத்து முடிந்ததற்கு பிறகு 4லையோ 5லையோ 6லையோ உங்களுக்கு ஒழு முறிந்து விடுமானால் என்ன செய்யணும், போய் ஒழு செஞ்சுட்டு விட்டு எந்த சுற்றில் உங்களுக்கு ஒழு முறிந்ததோ அந்த சுற்றை கணக்கப்படி எடுக்கணும். இப்படி சொன்னதுக்கு பிறகு சில பேர் என்ன செஞ்சுறாங்க, எங்கட முறிஞ்சிச்சோ அங்கிருந்து எடுக்கிறாங்க. 6வது சுற்றுல இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி வரும்போது இங்களுக்குள்ள வச்சு ஒழு முறிஞ்சு போச்சு. அப்போ திருப்பி நின்று இங்கேருந்து என்ன செய்யறது, இப்படி எடுக்கிறது. அது இல்லை, எங்கேருந்து எடுக்கணும், இப்போ துவக்கத்திலேருந்தே எடுக்கணும். 6னுடைய துவக்கத்திலேருந்தே வரணும், 5னுடைய துவக்கத்திலேருந்தே வரணும். அப்படி எடுத்து என்ன செய்யணும், உங்களுடைய தவாஃபை நிறைவேற்றிக் கொள்ளலாம். தெரிஞ்சிச்சா? கவனத்தில் வச்சுக்கிறீங்க சார். இதெல்லாம் அங்கே அவசியமாக தேவைப்படும். அந்த நேரத்தில் போய் யார்ட்டையும் கேட்க முடியாது இதெல்லாம். இப்போ அப்படி ஆனதுக்கு பிறகு இப்படி நீங்கள் 7 சுற்றுகள் முடித்ததற்கு பிறகு என்ன செய்யணும், 2 ரக்காயத்து தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காயத்து தொழுகணும். தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காயத்து தொழுகணும். தவாஃபுடைய வாஜிபு 2 ரக்காயத்தையும் புனித காபாவை முன்னோக்கி, அங்கே போய் கிபிலாலாம் சொல்லி நிற்காதீங்க.
இப்போ நம்மளுக்கு இப்படி சொல்லி தந்தே பழகிட்டாங்க. இப்படி இந்த கிபிலா முன்னோக்கி கிபிலா முன்னோக்கி அப்படின்னு சொல்லி நான் உஸ்தாத் மாற்ற கூட அதது மாற்ற கூட சொல்றது, பிள்ளைங்களுக்கு நீங்கள் நியதி சொல்லி கொடுக்கும்போது என்னமே கிபிலா முன்னோக்கி கிபிலா முன்னோக்கி, கிபிலாங்கிறதே முன்னோக்குதல் தான். காபாவை முன்னோக்கின்னு சொல்லியே நீங்கள் பழக்குங்க. புனித காபாவை முன்னோக்கி தக்பீர் கட்டும் போது புனித காபாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று சொல்லியே என்ன செய்ய நம்ம பழகணும். இப்போ புனித தாவுடைய 2 ரக்காயத்தை புனித காபாவை முன்னோக்கி அல்லாஹ் தொழின்னு அல்லாஹ் தக்பீர் கட்டிடும் 2 ரக்காயத்தை தொழுவணும். இதில் சிறப்பு என்னென்னா மக்காம் இப்ராஹிம் என்று தொழுகிறது சிறப்பு இருக்கிறது, அது சுன்னத்து இருக்கிறது, அதுக்கு பல சிறப்புகளும் இருக்கிறது. ஆனால் முடியாது, கஷ்டம். வாய்ப்பு இருக்குமானால் ஹஜ்ஜுக்கு பிறகு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கலாம், இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம். போய் தொழுகும் போது போலீஸார் உங்களை தடுத்து நிறுத்தாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம். இள வயசில் உள்ளவங்க அதை பயன்படுத்திக்கலாம், நசத்தை பயன்படுத்திக்கலாம். போகும்போது கூட 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டாலும் அங்கே போய் ஹஜ்ஜிலே உதவி தாங்க பெரிய விஷயம். இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே நின்று தொழுகணும்னு வச்சுக்கோங்க, அந்த அவங்களுடைய நன்மை உங்களுக்கு சேர்த்து கிடைச்சிடும். அப்போ என்ன செய்யணும், 2 ரக்காயத்தை தொழுது முடிச்சதுக்கு பிறகு போய் ஜம்சம் தண்ணியை குடிங்க. ஜம்சம் தண்ணி அங்கே சுற்றில எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கும். அங்கே வெளியில் உள்ளுக எங்கே போனாலும் ஜம்சம் தண்ணி இருக்கும். அதில் ஜம்சம் தண்ணியில் கூட எல்லாரும் சொல்கிறது தான், ஞாபகப்படுத்திருக்காங்க, இன்னும் நானும் சொல்கிறேன். அதை ரொம்ப கூலான தண்ணியை குடிச்சிடாங்க தயவு செய்து. அந்த கிலோமீட்டருக்கு அந்த கூலிங்குக்கும் உங்களுக்கு ஒத்து வராது, ரொம்ப சிரமமாகிடும். முடிஞ்ச வரையிலும் நீங்கள் கூழ் இல்லாத தண்ணி தனியாக இருக்கும், கூழ் இல்லாத தண்ணி அப்போ அந்த துவா என்ன செய்யலாம், அதில் முக்கியமான ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யறாங்க, நம்மளுக்குள்ள நோய்கள் உன்னுடைய இல்லத்தில் நமக்கு எந்த இடத்துல சம்சம் கிடைச்சிட்டோ அந்த இடத்துல வச்சு நான் அந்த சம்சம் அப்படிங்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வாரங்கள் நம்முடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதையும் சேர்த்து ரப்படத்தில் கேட்டு அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீ கேட்குறீங்க என்னன்னு சொன்னால், இந்த சம்சமை குடிக்கிறதன் மூலமாக இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு பிறகு நல்ல கவனம், இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு பிறகு எனக்கு உதவும் புரிஞ்சிடக்கூடாது, யூரின் வந்துடக்கூடாது, பிடிச்சு பார்த்து வராது சம்சனுடைய அனுபவம். யூரின் வந்துடக்கூடாது, சிரமம், உதவும் புரிஞ்சிடக்கூடாது. அந்த பாக்கியத்தை நான் சொல்லி அந்த சம்சத்தை துவாக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு துவா, ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய துவா விஷயங்கள் அதுதான். அதிலே நீங்க என்ன சொல்றாங்க, வயிறால குடிக்கிறாங்க. யார் வயிறால குடிக்க மாட்டாங்க செய்தி சொல்லலாம் எச்சரிக்கை போனாங்க. முனாஃபிக்குகள் தவிர மற்றவர்களெல்லாம் சம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எதை ஒன்று பையன் நிறைய குடிச்சுட்டா கொஞ்சம் வருவோம் பாத்ரூம் போகிற தண்ணி உள்ள தண்ணி இல்லை, பாத்ரூமுக்கு போகிற தண்ணி இல்லை, அந்த தண்ணி அது எதுவுமே வராம இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி. அங்க போன தண்ணி நிறைய பிடிச்சா அவங்க வந்துருக்கு சேர்த்து எங்க போறது விட்டு போயிட்டா நம்ம எல்லாம் தவறி போயிருக்கிற மேல அந்த பச்சம் வந்ததுனால சில பேர் கொஞ்சமா குடிக்கிறது. அப்படி குடிக்காங்க, வயிறால குடிங்க, உங்களுக்கு நிச்சயமாக அதில் பாத்ரூம் வராது வராது. அந்த அதில் இந்த துவாமியை செய்து கொண்டு குடிக்கணும். மறந்துடாதீங்க. பிடிச்சதுக்கு பிறகு இப்போ தவா முடிஞ்சிருச்சு, தவா முடிச்சிட்டோம், முடிச்சதுக்கு பிறகு மேலே சாய்க்கிறது 2 இடம். ஒன்று சபா மலை, 2வது மர்வா மலை. அது ஏன் சபா மர்வாவுக்கு ஓடுறது இல்லை, நடந்து போகிறது தான். ஏன் போகிறோம் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். ஆஜராடஸ்லாம் போனாங்க,
செய்து விடுகிறேன், அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. இந்த சத்தியவான் இந்த வார்த்தை எல்லாமே வந்துகிட்டே இருக்கிறது. இந்த ஏற்றுக்கொள்வானே எங்களுக்கு லேசாக்கிருப்பாங்க. சாய் ஆரம்பித்து ஏற்கிறது, சபாவை ஆரம்பிச்சு வருவாவுக்கு திருப்பி சபாவுக்கு வந்தால் தான் ஒரு சுத்துக்கிறது கிடையாது. அதான் ஒரு வேறுபாடு. தவாஃபில் வந்து நீங்க என்ன ஹஜ்ஜுல் அஸ்வத் வச்சு ஆரம்பிச்ச அந்த தவாஃப் சுத்தி வந்து திருப்பி ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு வரும்போது தான் ஒரு சுத்தம். ஆனா அங்கே சபாவில் வச்சு ஆரம்பிக்கிற அந்த உங்களுடைய பயணம் எதில் போய் முடியும்? மருவாவோட போய் முடியும். மருவாவோட முடிந்தால் அது ஒரு சுத்தம் ஆயிடுச்சு. திருப்பி மருவாவுல இருந்து நீங்க சபாவுக்கு வந்தா ரெண்டாவது சுத்து. திருப்பி சபாவுல இருந்து மருவாவுக்கு போனா மூணாவது சுத்து பேர் வச்சு முடியும். சபால ஆரம்பிச்சு சபாவோட முடிஞ்சிருமா? கோயிலாம் பாருங்க முடிஞ்சு. சபால ஆரம்பிச்சு முடியும், மருவால தான் முடியும். சபாவில் ஆரம்பிச்சு மருவாவுக்கு கொண்டு, மருவாவில் ஆரம்பிச்சு சபாவுக்கு 2, சபாவில் ஆரம்பிச்சு மருவாவுக்கு 3, சபாவில் ஆரம்பிச்சு சபாவுக்கு 4, சபாவில் ஆரம்பிச்சு மருவாவுக்கு 5, மருவாவில் ஆரம்பிச்சு சபாவுக்கு 6, சபாவில் ஆரம்பிச்சு மருவாவுக்கு 7. இதுல சாதாரண தான் தோற்றம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தா உட்காந்துருந்தா பொது புரிஞ்சு போயிட்டான்னு பிரச்சனை இல்லை. சைக்கிள் உழுவுங்கிற அவசியம். ஆனா உழுவுக்குள்ளதான் சிறப்பும் அது உயர்ந்த அந்தஸ்தும் உழுவுருவார். அதுக்காண்டி ஒரு கொஞ்சம் போயிட்டீங்க பக்கத்தில் ஒரு சில இடத்துல இருக்கு ஒரு செஞ்சுட்டு வந்துக்கலாம். அது உழு அவசியமா இருக்கணுமா? தவாஃபு மாதிரி இருக்கணுமான அவசியம். இப்ப இந்த சிறப்பை புரிஞ்சுட்டு நீங்க ஆரம்பிச்சு போறோம் இல்லையா? போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பச்சை லைட் போட்டுருவாங்க. மைலைட்டில் அசல லைட்னு சொல்லுவாங்க. பச்சை லைட் கொஞ்சம் தூரம் இறங்கி பார்த்தோம்னா வாசம் தூரம் வாசலோட கொஞ்சம். இப்ப இந்த இடத்துல மட்டும் ஆட்கள் கொஞ்சம் வேகமா ஓடும். சிலருக்கு எல்லாம் அதாவை கொடுத்தா அதெல்லாம் சரதாசம் வேகமா ஓடினாங்க. இல்லை அந்த இடத்துல மட்டும் அந்த பச்சை லைட்டு தோகக்கூடிய இடத்துல இருந்து அந்த பக்கமா என்ன செய்யணும்? போல வகையில மட்டும் ஆட்கள் கொஞ்சம் வேகமா ஓடும். பெண்கள் ஓடுறதுக்கு அவசியம். ஓடிட்டு அப்புறம் சாதம் நடந்து போகணும். திருப்பி அங்கே போயிட்டு இப்போ இந்த முன்னையாவது அதாவது ஆரம்ப காலத்துலாம் சபா மலைக்கு மேலே ஏறக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. அதுவும் மலைக்கு ஏறக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. அப்போ சபா மலை ஏறக்கூடிய அமைப்பு இல்லை, மரவாப்பட்டி ஏற மாதிரி இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் நீ இப்போ நோம்புக்கு முன்னால பூரா போயிட்டு பார்த்தா அது கூட இப்போ தடுக்கப்பட்டு அதெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு ஏறக்கூடாது போகலாம்னு சொல்லியாங்க. ஏறது பெரிய சும்மா தலையோட தலையாடா அது கூட போகணும். எல்லாரும் அங்கே போய் பார்த்துக்கிறாங்க. அட்மிஷன் பண்ணிக்கிற கொஞ்சம் வகையாக தொட்டு பார்ப்பேன். அவங்களுக்கு கால் பட்ட இடத்துக்கு நம்முடைய இந்த வழக்கமான இடத்துல நம்முடைய கால் கொஞ்சம் படத்தை சரி. இப்போ இதில் நான் தவாஃபும் சொல்லிக்கிறேன், சையும் சொல்லிக்கிறேன். 7 சுத்தம் முடிஞ்சிருச்சா? இப்போ தவாஃபில் என்ன போதணும்? தவாஃப் ஆரம்பிச்ச போது நீ செய்யணும், யாரெல்லாம் நான் உன்னுடைய பைத்துல்லாவை தவாஃப் செய்ய சுத்த விரும்புகிறேன், என்னிடம் ஏற்றுக்கொள்வாயாக என்று லேசாக இமான் சொன்னவங்கள அதுக்கு தனியா ஒவ்வொரு சுத்தமும் துவா இருக்குது. அதுக்கு துவா மனப்பாடம் இருந்தால் ஓதுங்கள், ஓத வாய்ப்பு இருந்தால் ஓதுங்கள். இல்லை என்றால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி மனதில் வருதுல்ல சொல்லுங்க பாப்போம். இப்போ இது
யமானிக்கு வந்ததுக்கு பிறகு நிறுத்திட்டு சுமானதான் சொல்லிட்டு ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார். ரப்பா ஆத்தினா கல்கரி இதை விட்டு சேர்த்து பார்ப்பாங்க. வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார். இங்கிருந்து திருக்குறள் யமானிலிருந்து நம்ம திருப்பி ரெண்டாவது சுத்த ஆரம்பிக்க போறோம்ல, அது வரையும் அர்த்தம் சரிங்களா? அதே இப்போ இதில் சைனை என்ன வரும் அப்படின்னு சொன்னால், சைனை என்ன வரும்? முதல் வருஷத்துல ரெண்டாவது வருஷத்துல எல்லாம் தெரியுங்க. நாலாம் கிழமை வரும். சமையல் டைம் வந்து நேரம் வர ஆரம்பிச்சாச்சு. நாலாம் கிழமை வருது. முதலாவது இருபது அஞ்சு எப்படி செய்யறது தெரியல. நாலாம் கிழமை என்ன செய்யணும்? நாலாம் கிழமை போகும்போது போது மயிலின் அசனையில் இருக்க மட்டும் ஒரு சின்ன துவாயும் ربنا اغفر لنا وتجاوز عما تعلم فإنك أنت الغفور. சார் தெரிஞ்சவங்க தாடி ஆதாரத்துல பாவங்களை பண்ணி ரப்பனா என்ன அந்த துவா அந்த குழுக்குள்ள துவா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு 7 சுத்தை கூடிய 7 சுத்தை கூடியது அதுவாக முடியுது. அதுவாக முடிஞ்சதுக்கு பிறகு 7 முடிந்ததுக்கு பிறகு இப்போ கடைசி அமல் வந்து இருக்குது. வாஜிபுக்கு என்ன வாஜிபது? எப்போ நம்ம எவ்வளோ முடியும் முடி கலந்தது இப்போ முடிய என்ன செய்யுது? முடி இறக்குறது பெரிய ஒரு குளறுபடி நடந்தது. அதை நான் சொல்லியிருக்கேன். என்ன குளறுபடி அப்படின்னா, முடி இறக்குறதுக்கு ஆண்கள் வந்து சவதாசன ஆண்களுக்கு துவா செஞ்சாங்க. யாருக்கு துவா சொன்னாங்கன்னா, யார் கடையை முழுமையாக சிறைக்கு உருவாக்கணும் அவர்களுக்கு நல்லா பழக்கம் செய்யணும்னு சொன்னாங்க. ஒரு சமநிலையிலான அரசு தான் முடிய வெட்டி கொடுக்கிறது முக்கசரியான சொல்லலாம்னு சொன்னாங்க. சொன்னாங்க சிறைக்கிறவங்களுக்கு அந்த அதிசயம் அந்த பழக்கம் செய்யணும்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு சாமி சொன்னாங்க. அப்பவும் அந்த முடியை சிறைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் முட்டை போட்டுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு சந்தோஷம் 3 தடவை துவாச்சு. அப்புறம் கடைசியான சலாம் முக்கசரின்னு சொல்றாங்க. வெட்டி கொள்ளக்கூடியவர்கள் சில பேர் போயிட்டு விட்டுன்னு சொல்லிட்டு இதில் என்ன சொன்னால் 4 வெட்டுறதா இருந்தால் 4 ஒரு பகுதி எடுக்கணும். 4 ஒரு பகுதி என்ன செய்யணும்? எடுக்கணும். ஆனால் 4 திரும்ப எச்சில் வெட்டுன்னு சொல்லிட்டு ஸ்பாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படி வெட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். 4 ஒரு பகுதி எடுத்தாங்க. நீங்கள் தனியாக உட்காந்துனா சரி, உங்களுக்கு முடி இருந்தாலும் சரி, முடி இல்லாட்டாலும் சரி, உங்கள் மண்டையில் தட்டை வைத்து அல்லது பிளேடை வைத்து 4 வந்து எடுக்கணும். இதில் ஒருத்தர் இன்னொருத்தர் எடுத்து விடலாமா? இதே ஒருத்தர் இன்னொருத்தர் மொட்டை அடித்து விடலாமா? எப்போவும் நம்ம போய் கடையில் போய் எடுத்துக்க முடியாது. அது 10 வாங்குவாங்க, 5 வாங்குவாங்க, சீசன் நேரம் வாங்க கூட வாங்குவாங்க. அப்படிலாம் இருக்கு. 5 வாங்குவாங்க. அப்படிலாம் இருக்கு. அதனால் எப்போவும் போய் அதை பிடிச்சி நம்ம உட்காட்சி போதெல்லாம் போய் சிரமப்பட்டு நிற்க வேண்டியது. அதனால சிரமங்கிறது நம்மளுக்கு எடுத்து விடலாம். யார் எடுத்து விடலாம்னா, யார் யாராவது இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க எடுத்து விடலாம். நானும் போயிருக்கிறோம். நாங்கள் புறா முடிச்சுக்கோம். வளர்ந்துருக்கேன்னு சொல்றேன். சார் அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவாங்க. இல்லை போயிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறாங்க? 3 பேருக்கு புறா முடிச்சிருக்கிறோம். 3 பேர் யார் யாருக்கு எடுக்கிறது? நான் வந்து இப்போ நாளைக்கு சுற்றி என் புறாவை வச்சு எடுத்துருவாங்க. எடுக்க முடியும். ஏன்னா நான் எல்லாம் இருக்கிறேன். அவங்களும் எல்லாம் இருக்கிறேன். அவங்களும் எல்லாம் இருக்கிறேன். எகராமல் இல்லாத ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணமா நான் எகராமல் இருக்கும்போது எகராமல் இல்லாத ஒருத்தர் வந்து எனக்கு எடுத்து விட்டார் அப்படியே நான் இப்போ போய் என்ன செய்யலாம்? அந்த எகராமுடைய துணியில எடுத்தாலும் கூட என்ன செய்யலாம்? மதத்துக்கு ராஜகாசத்துக்கு அவங்க நான் போய் எடுத்து விடலாம். எகராமல இல்லை ஒருத்தர் எகராமே முழுமையாக கலைந்திருக்க வேண்டும். எகராம் எப்ப கலைகிறது? முடி எடுத்ததுக்கு பிறகுதான் கலைகிறது. இதுல இன்னொரு விஷயம், இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தை நீங்க விளையிக்கிறேன். பெரிய ஒரு கதை நடக்குது. எகராம் முடிஞ்சிருச்சு, நம்ம என்ன முடி எடுக்கிறதானே சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்யறது? இந்த எகராம் துணி அவருடைய அக்கா பயிர்ல முடி பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது கலர் துணிகள் நாம வைத்திருக்கக்கூடிய கைத்து துணிகள் விளையாட உலக கலர் துணிகளையும் குடிச்சுக்கிட்டு போய் அந்த முடி எடுக்கிற பழக்கம் இருக்கு. அது கூட அப்போ என்ன செய்யணும்? அப்படி செஞ்சா என்ன செய்யணும்? தப்பு கொடுக்கணும். செஞ்சா என்ன செய்யணும்? ஒரு தப்பு கொடுக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. எனக்காமல் அசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். வாங்க நீங்க எடுத்தே வாங்க எடுத்து விடுறேன். நீங்க எடுத்தே வாங்க எடுத்து இப்போ எகராமோட எடுத்து விடுறேன்.
நுண்ணியமான சில விஷயங்களை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ளும். சாதாரணமாக வரக்கூடிய நுண்ணியமான விஷயங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுல, முடிஞ்சதுக்கு பிறகு சாதாரணமாக நான் பேசுகிறேன், உங்களுடைய டெஸ்ட் வந்துடுறோம். எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நான் ஜீவிப்போம். ஒரு சில விஷயங்களை முடிச்சுட்டு இதையே நான் சொல்லி கொடுத்ததாங்க எனக்கு தெரியல. ஓரளவு சில விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான செய்திகள் உங்களுக்கு சொன்னீங்க. இப்போ இதுக்கு பிறகு நம்மளுடைய ஆலயத்தில் வந்துடுறோம். வந்ததுக்கு எப்பவுமே தவாப் செய்யலாம். இப்போ தவாப் செய்யல, இன்னொரு உருவா செய்ய வேண்டியிருக்கு. பக்கத்தில் ஆயிஷா பள்ளி இருக்குது, ஜெகநாதா இருக்குது, தவாப்புடைய எல்லைகள் இருக்குது. அங்கெல்லாம் போகும்போது நீங்கள் என்ன செய்யணும், தவாப் வந்து நீங்க தனியாக என்ன செய்யலாம், உருவா நிறைவேற்றலாம். ஒவ்வொரு தடவை உருவா நிறைவேற்றுகிற பொழுதும் இதுதான் சட்டம். ஏன் போய் உருவாக எப்படி நிறைவேற்றுகிறீர்களோ அதுதான் சட்டம், அதுதான் அமல்கள், அந்த செயலைத்தான் நம்ம செய்யணும். சரியா? அடுத்த தவாஃபுங்கிறது நம்ம எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு இதை வச்சு டாக்டர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு துறையும் ஒரு தவாஃப், துறைக்கு முன்னால் போயிட்டு ஒரு தவாஃப் முடிச்சுட்டு தொழுது. அந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டீங்கன்னா 3 2 3 4 5 எத்தனை வேணாலும் செய்யலாம். ஆனால் எத்தனை நீங்க சவாஃப் செஞ்சாலும் ஒரு தவாஃபுக்கு பிறகு 7 சுத்துக்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுதால்தான் அது ஒரு தவாஃபாக கணக்கிடும். சமீபத்தில் நம்ம நன்றி போயிட்டாங்க. ஒருத்தருக்கு சொன்னாரே 70 சுத்து சுத்திடுவேன். 7 மாதத்தான் சுத்தி முடிச்சுட்டு வந்து 2 ரக்காயத்து எத்தனை வந்து கணக்கு பார்த்து 2 ரக்காயத்து 10 ரக்காயத்து ஒரு தவாஃப். இது என்ன ஒரு தவாஃப்? நீ 70 தடவை சுத்தமான அதுதான், 70 தடவை நீங்க தொழுதாலும் அதுதான். ஆனால் 7 தடவைக்கு 7 சுத்துக்கு பிறகு ஒரு 2 ரக்காயத்து தொழுதால்தான் அது ஒரு தவாஃப் முடியும். கவனத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ சரி சொல்லாது முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சுட்டு பேசுறது இருக்கிறாங்க. அவர்களை நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். இதில் குறிப்பாக என்ன குரான் ஓத இருக்காங்க, குரான் இடங்கிற இடத்துக்கு போறீங்க, ஒரு குரான் போய் அதே மாதிரி நோம்பு கடமையாக்கப்பட்ட இடத்துக்கு போறீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு நோம்பு 2 நோம்பு அடிச்சு வச்சுக்கலாம். வச்சுக்கிறேன் ஏதாவது வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நோம்பு சேலம். இப்போ அஞ்சுக்கு பார்ப்போம். 5 இருக்கிறோமோ அங்கிருந்து 7ஆம் கட்டிக்கு போகிறோம். இதில் 7 அன்னைக்கு வினாவுக்கு போயிருவோம். வினாவில் உண்மை செய்வோம். 7 அன்னைக்கு 8 அன்னைக்கு வினாவில் இருக்கும். 9 அன்னைக்கு அந்த நைட்டு புறப்பட்டு அழகாக போகிறதால நேரம் இல்லை. நேரம் கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா அந்த ஆக்சுவலி செய்தி அது முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன செய்யணும், 9 அன்னைக்கு 9 அன்னைக்கு அந்த நைட்டு புறப்பட்டு போயிடணும். அரபாவுக்கு வந்ததுக்கு பிறகு அரபாவில் அங்கே நிற்கிறோம். அரபாவுடைய நேரம் என்பது நம்மளுக்கு அங்கே வச்சு அஜுடைய காலத்தில் அரபா தான் ஹஜ்ஜு சொன்னாங்க. அல் ஹஜ் அரபான்னு சொன்னாங்க. ஹஜ்ஜினாலே அரபா, அரபாவில் மட்டும்தான் ஹஜ்ஜி. அதனால தான் அந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கம் பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அந்த இடத்துல ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய உயிருடன் யார் வந்து இருந்த ஹஜ்ஜி கொடுத்து ஏதாவது உயிருடன் இருப்பார்கள் ஆனால் அவர்களை ஆம்புலன்ஸ்லையோ ஹெலிகாப்டர்ல கூட கொண்டு வந்து அந்த அரபாவில் வந்து கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து கொண்டு போயிடும். இல்லைன்னா அவங்களுக்கு ஹஜ்ஜுடைய கிடைக்காது. அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அரபாவில் தங்கி தான் ஆகணும். அரபாவை கூட்டிட்டு போய்வாங்க. கூட்டிட்டு போனவங்க அரபாவுடைய நேரம் என்பது ஜவாலுக்கு பிறகு அரபாவுடைய நேரம் ஆரம்பிக்குது. இதுவரை நாகரிகம் வரை ஜவாலுடைய நேரம் என்பது அரபாவுடைய நேரம் என்பது சவாலுக்கு பிறகு ஆரம்பித்து அவருடைய வந்து 12 மணிக்கு வந்து கூட ஆரம்பிச்சு மாறி வரை செய்யும். அவருடைய வந்து இது அரபாவுடைய நேரம் இருக்கும். அரபாவை முடிச்சதுக்கு பிறகு நாகரிகத்தை தொழுக மாட்டாங்க. அதில் என்ன செய்ய மாட்டாங்க, தொழுக மாட்டாங்க. எங்கே கிடைக்கிறாங்க? முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பி. முஸ்தலிஃபாவுக்கு கிளம்புறதுக்கு பிறகு முஸ்தலிஃபாவுடைய போய் இஸ்லாமையும் மகரிபையும் இஸ்லாமையும் ஜம்மு செய்து பொழுது குளிச்சுட்டு வஜீர் அங்கே குளிச்சதுக்கு பிறகு மக்கள் சைத்தானை கல்லடிக்கணும். சைத்தானை கல்லடிக்க போனதுக்கு இங்கே முஸ்தலிஃபாவுடைய கல்லு குறைக்கிறாங்க. கல்யாணம் செஞ்சு குறைக்க எடுத்துக்கணும். முதல் நாள் ஒரு சைத்தானை கல்லடிக்க போகிறோம். 2வது நாள் 3 சைத்தானை கல்லடிக்க போகிறோம். 3வது நாள் 3 சைத்தானை கல்லடிக்கணும். இப்படி 12 அன்னைக்கு செய்ய போகிறோம். ஏன்னா 3 சைத்தானுக்கு 3வது சைத்தானை கல்லடிக்க போகிறோம். அந்த பிறகு 12க்கு பிறகு 13ஆவுடைய மகரிபில் நீங்கள் வினாவில் இருந்தால் சமையல் வசதி முன்னபின் ஆகியோர் போக முடியாமல் தடைப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில் மகரிப்பு 13ஆவது நாளுடைய மகரிப்பு உங்களுக்கு அங்கு
ஆரம்பமாய் இன்றைக்கு வரையிலும் நீங்கள் வினாவில் இருந்திருக்கிறீர்களால் 13வது நாளும் கண்டடிக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாலே நீங்கள் வரப்பட்ட வினாவுடைய நீங்கள் கடந்துட்டீங்கன்னா தனி 12, 11, 10 நல்லா இருக்கும். இது கண்ணில் குர்பானி கொடுத்துடணும், இது கண்ணில் என்ன செய்யணும்னா அந்த நீங்கள் முஸ்லிமாவுக்கு போய் கண்டடித்ததற்கு பிறகு முடி இறக்கிட்டு உங்களுடைய ட்ரெஸ்ஸை என்ன செய்ய சாதாரண ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வச்சு வந்ததுக்கு பிறகு தவாஃப் புது இங்கே போன மறுபடியும் திருப்பி மக்காவுக்கு போகணும். ஒரு தடவை தான் நீங்கள் மக்காவுக்கு போக போய் ஹஜ்ஜுடைய காலத்தில் மற்ற எல்லா காலமும் ஹஜ்ஜுடைய காலம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு இங்கே தான் இருக்க போறீங்க. மினாவுலையும் அரஃபாவுலையும் முஸ்தலிஃபாவுலையும் தான் இருக்க போறீங்க. நீங்கள் எங்கே இருக்க போகிறது இல்லை, காபாவுக்காவிலே இருக்க போகுது. இங்கே என்ன செய்யுங்க முடி இறக்கி நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வந்ததுக்கு பிறகு தவாஃப் போதும் போயிடுச்சு. அதே தவாஃப் இதே மாதிரி தான் இந்த தவாஃப் சுத்தணும், அதில் சாயி சேர்த்து செய்யணும், செஞ்சுட்டு என்ன செய்யணும் திருப்பி எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பகலிலே இங்கே போனால் பரவாயில்லை, இரவில் இங்கே தங்கிதான் இந்த 3 நாட்கள் வினாவில் தங்கிதான். சிலர் போயிட்டு கப்பத்தில் போய் படுத்துறது, அங்கே போய் இருந்துறது, அங்கே இருந்துன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் அங்கே தான் பொழுது வந்து சொல்லுவாங்க, பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. வட்டாடியா போயிருக்கு என்ன அதான் இல்லை வார்த்தை தெரியும் சொல்லி தந்துருக்கிறதோ கண்ணடி சரதார எப்படி செஞ்சிருக்காங்களோ அந்த அடிப்படையில் அப்படியே கொண்டு போகிறது தான் கையாட்சி. அப்படி அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் அதற்கு பிறகு உடைய குர்பானைலாம் கொடுத்தது சாதாரணமாக வந்துடுறீங்க. அதோட அரபா முஸ்தலிஃபா என்னுடைய அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாதாரண நீங்கள் எத்தனை நாள் தங்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய கமிட்டி மூலமாக உங்களுடைய காவல்சமாக அறிவிப்பாங்க. அதுக்கு பிறகு அமல்கள் அமல்கள் எதை சிறந்தாமல் சொல்லியிருக்காங்க, எது சிறந்தாமல் கேட்கிற அமல் எது சிறந்தாமல் தவாஃப் எங்கேயும் செய்ய முடியாத ஒரே அமல் தவாஃப் தான். எவ்வளவு முடியுமோ அந்த தவாஃப் செய்யுங்க. இங்கே வந்து நான் தவாஃப் செய்ய போறேன், நம்ம பள்ளியை சுற்றினாலும் தவாஃப் பள்ளி நம்ப கிடைக்காது. நம்ம பள்ளியில இருந்து நோம்பு வச்சா நம்ம பள்ளி நம்ப கிடைச்சிது, நம்ம பள்ளியில இருந்து தொழுனா நம்ப கிடைச்சிது, நம்ம பள்ளியில இருந்து குர்ஆன் வந்தா குர்ஆன் பள்ளி நம்ப கிடைச்சிது, திக்ருனா திக்ரு நம்ப கிடைச்சிது. கிடைக்காத ஒரே ஒரு அமல் இருக்குதுன்னு சொன்னா அது எந்த அமல் தான்? தவாஃப் மட்டும் தான். அதனால அதுல சோட போகிறாங்க. அந்த அமல்ல நீங்க சோட போறாங்க. எவ்வளவுக்கு முடியுமோ அதை அந்த வச்சு செய்யுங்க. செஞ்சுவிட்டு ஒவ்வொரு தவாஃபுக்கும் நீங்க வாட்சியாண்டா இந்த பாக்கியத்தை தந்தவனுக்கு ரெண்டு சதத்திலே இன்னும் அதிகம் தவாஃப் செய்யும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தை காட்சி சார் வாட்சி எல்லா ஹஜ்ஜிகளையும் சிறப்பாக்கி கண்ணியமாக்கி எல்லாம் சாக்கி சட்டங்களை சட்டங்களுடைய முறைப்படி சரியாக விளங்கி செய்வதற்கு பாக்கியத்தை மாற்றமாக உங்களுக்கு சட்டங்கள் எது தேவைப்படுமானால் இங்கே இருக்கும்போது சரி, அங்கே கட்சியில் இருக்கும்போது சரி, ஏதாவது சந்தேகங்கள் பின்னாடி உங்களுக்கு தேவைப்படுமானால் என்னுடைய ஃபோன் நம்பர் அதத்தில் இருக்குது, சகோதரர் நாட்டில் அதத்தில் இருக்குது, அவர்கிட்ட வாங்கிக்கிறீங்க. நீங்கள் எப்போ வேண்டாம் பண்ணலாம், நேரமாக பார்க்கணும். ஜூலை காலத்து என்னையே நான் கை கொடுத்துருது, ஜூலை காலத்துக்கு நானே கூப்பிட்டோம்னா ஆரம்பிச்சிருச்சு சொன்னாங்க. நீ 20 மேலே இவ்வளோ நேரத்தை பார்த்துருப்பாங்க. மணி இப்போ எப்படி இல்லை, மணி போனோம்னா அங்கே வந்து 12 மணி ஆகிருக்கேன், இன்னும் 12 மணி ஆகிருக்கேன், 9 இல்லை 12 மணி ஆகிருக்கேன், 1 மணி ஆகிருக்கு தூங்கிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தயவு செய்து நினைக்கிறேன். அதை விட ஒரு பெரிய வேலை எல்லாம் இந்த தரலை. அதனால நீங்கள் போகும்போது திருப்பவே செய்ய அதில் நம்பரை வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த சட்டங்கள் ஒரு பிரச்சனை என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அவசியமாக கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு செய்யுங்க. எப்படி கேட்கறது மட்டும் நினைச்சாங்க அமல்கள் செய்ய போகிறோம். ஏன்னா இருக்கக்கூடாது, அரசாணியாக ஓட்டி இருக்கணும், மனுஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை. அதனுடைய கவலை இதற்கெல்லாம் பிறகு எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு நாம் போகிறோம். அங்கே போய் நாம் இங்கே வைத்து நபி அவர்களுக்கு சொன்ன சலாமை நேரடியாக என்று சொல்ல போகிறோம். நேரடியாக இங்கே வச்சு ஒரு சலாம் இருக்கணும், என்ன சலாம் இப்போ சொல்கிறோம் இல்லை, இங்கே வச்சு சொல்கிறோம் சலாம் சொல்லணுமா இல்லையா? இப்போ சொல்றீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறோம் சொல்லுங்க, எப்போ சொல்கிறோம்? ஒவ்வொரு தொழுகையும் சல்லல்லாஹு சலாம் சொல்றீங்க. நீங்க ஸலாம் அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு தய்யிபாத்து லில்லாஹி வ ஸலவாத்து தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியே குறித்து சலாம் சொல்லி தொழுகையில வச்சு சலாம் சொல்றார். இந்த சலாமை நேரடியாக எங்க சொல்ல போகிறோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் என்று சொல்ல போகிறோம். தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் காபாவை முன்னேற்றி தொழுகிறேன் என்று சொன்ன ஒவ்வொரு தொழுகையையும் காபாவை முன்னேற்றி அதுக்கு அருகாமை என்று தொழுக போகிறோம். ஒவ்வொரு தருவையிலும் நாம் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எங்க போய் சொல்ல போறோம்? நபிக்கு முன்னால் என்று சொல்றோம். அத பார்த்தா அதே நேரத்தில் இப்ப வந்து ஒரு சுன்னத்தான சுன்னத்தை கூட விட்டுறாரு. அதற்கு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய கருத்தா இதை முடிக்கிறேன். ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய கருத்தா அவங்க இந்த அத்தஹியத்துல வந்த ஸலவாத் அந்த ஸலாம ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. அதாவது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுவாங்க. சொல்லி அப்படி நிறுத்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு தாக்கு சொல்லி நிறுத்துவாங்க. வலைக்கும் ஸலாம் யா ஹுசைன் ஒரு அசரீரி சத்தம் கேட்கும். இப்படி நடந்துட்டே இருக்குது. ஒரு தடவை என்ன செஞ்சாங்க? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வராகத்தியாத்து இல்லா ஸலாத்து தய்யிபாத் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நிறுத்துனாங்க. இப்போ சரஸ் சத்தம் கேட்க நபியில கொடுத்து திருப்பி வரும்போது அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி இந்த சவுண்ட் இல்லை எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு செத்துமலமா இருக்கு. அப்படியே சொல்லி மயக்கமாகி அந்த ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி தொழுகையில் அத்தஹியத்தில் இருக்கும் நிலையிலேயே மயக்கப்பட்டு வருகிறார். எழுந்த அந்த மயக்க சூழ்நிலையிலேயே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யதார்த்த சூழ்நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றுகிறார். தோன்றவன அந்த மயக்க சூழ்நிலையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, நான் எப்போ உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி அத்தஹியத்தில் சொல்லும் பொழுது வலைக்கும் ஸலாம் நீங்க சொல்லிட்டு போறீங்களே யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு நான் எத்தனை தடவை சொல்லி கூட நீங்க சொல்லலையே, என்ன நடந்தது? ஸல்லல்லாஹு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்முடைய சுன்னத்தை யார் பேணலையோ அவங்களுக்கு நம்முடைய சலாமுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு சுன்னத்தை எப்படி வாங்கிட்டாங்க? இப்போ பார்த்தாங்க பண்ணிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு ஒளி செய்யும் போது அவசரமா அந்த ஒளி செய்யணும்னு சொல்லி கையை கோதி கழுவுற ஒரு சுன்னத்து இருக்குது. கையை கோதி கழுவுற ஒரு சுன்னத்து இருக்குது. அதை விட்டு சும்மா கையை கட்டிட்டு அவசரமா தொழுகை நடக்குது, வேகமா ஒடியாந்துட்டீங்க. அந்த சுன்னத்தை நீங்க கேட்டீங்க. அந்த சுன்னத்தை இருக்கிறதுக்கு நான் எப்படி சலாமுக்கு உதவி சொல்றேன்? நான் நடக்கிற சாதாரண சுன்னத்து தானே. நான் நினைக்கிற சாதாரண விஷயம் தானே. இது சாதாரண ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இது கூட ஒரு பெரிய விஷயம் என்பதை நம்முடைய கவனத்தில் சுன்னத் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்தில் பின்பற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நபியுடைய அந்த மஹப்பத், அந்த அன்பு, அந்த பாசம், அந்த சந்திப்பு, அந்த சலாமுடைய பதில் நமக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏகப்பட்ட நபியர்களுக்கு சலாம் சொல்வதன் விடம் நம்முடைய எல்லா மரகத்தையும் பெற்றவர்களாகவும் அந்த நபியை உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவர்களை கடலில் நலனில் கண்டுகளித்து நாம் நேரடியாகவே அவர்களுக்கு சலாம் சொல்லி மக்களாக நேரடியாகவே அவர்களுக்கு சலாம் சொல்லி நம் உயிர்களை பாக்கியத்தை பெற்றுள்ளாங்க. எல்லாம் மனிதர்கள் நாட்டின் முடிவானாக இதில் எதை கேட்டிருக்கிறோமோ இது சொல்லியிருக்கிறோமோ அதன்படி செயல்படுவதற்கும் நடப்பதற்கும் அதை சரியாக முறையாக அஞ்சுகளை உபராத்தையும் செய்வதற்கும் இன்னும் எதை விளங்காமல் இருக்கிறோமோ தெரியாமல் இருக்கிறோமோ அஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அந்த விஷயங்களை நாம் இணங்கி அந்த அவர்களை செய்வதற்கு நல்லா கிருபை செய்வானாக. இன்று கேட்கக்கூடிய நேரம் அமைதியாக இருந்து கேட்கிறவர்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஜமாத்திற்கும் என்னுடைய உயிரில் மேலான உலகா பெருமக்களுக்கும் குறிப்பாக கடலோர பதை வந்த அவதான் பகுதிய உலகா பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான சனாத்தியை சொல்லியிருக்கிறேன். உரிமையாக வந்திருக்கக்கூடிய ஆட்சிகளை சங்கிப்படுத்தும் அம்மா வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த அஞ்சலியை வாங்கியதையும் உணராவை வாங்கியதையும் எல்லா அனைவருக்கும் தந்தருவதாக لبيك
اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين برحمتك يا أرحم الراحمين يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله. إن شاء الله كده ஹாஜிகளுக்கு இப்போ பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. நல்ல முறையில் ஹஜ்ஜி சம்பந்தமான விளக்குரை நிகழ்த்திய அதற்கு நமது கடற்கரை வட்டார ஜமாத்தினுடைய கௌரவ தலைவர் அம்மாப்பட்டினம் மௌலானா மௌலவி முகமது இத்ரீஸ் பாக்கி அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக இவ்வாண்டு ஹஜ்ஜில் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு ஜமாத்துல் உலமா சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த பொன்னாடைகளை நமக்கு ஹஜ் சம்பந்தமான விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்த அதற்கு இந்த ஹாஜிகளுக்கு பொறுத்தவர்கள் ஆர்வமாக கோட்டைப்பட்டத்தை சார்ந்த ஜனாப் புகாரி அவர்களும் அவருடைய மனைவியும் செலுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக கோட்டைப்பட்டத்தை சேர்ந்த ஜனாப் கலந்தர் அவர்களும் அவருடைய மனைவியும் செலுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக கோட்டைப்பட்டத்தை சேர்ந்த KM ஜவுஸ் உரிமையாளர் ஜனாப் முபாரக் அலி மற்றும் அவருடைய மனைவியும் செலுத்தியிருக்கிறார்கள். கோட்டைப்பட்டத்தை சேர்ந்த ஜனாப் முகமது சுல்தான் மற்றும் அவருடைய மனைவியும் செலுத்தியிருக்கிறார்கள். கோபாலப்பட்டத்தை சேர்ந்த ஜனாப் கலந்தர் நீனா முகமது மற்றும் அவருடைய மனைவியும் செலுத்தியிருக்கிறார்கள். வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜனாப் கமால் பாஷா அவருடைய மனைவி செலுத்தியிருக்கிறார்கள். வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஜனாப் முஹைதீன் பிச்சை அவருடைய மனைவியும் இவ்வாண்டு செலுத்தியிருக்கிறார்கள். அம்மாப்பட்டை சேர்ந்த ஜனாப் AKS முகமது அன்சார் அவர்கள், அம்மாப்பட்டை சேர்ந்த ஜனாப் ஹசனார் அவர்கள், அம்மாப்பட்டை சேர்ந்த ஜனாப் ஜமீல் அவர்கள், அடுத்தபடியாக கடற்கரை வட்டார ஜமாத் மசூதி செயலாளர் கோட்டைப்பட்டு அன்சாருடைய இமாம் ஆகியோர் அடுத்தபடியாக யாத்திரை வாக்கு செலுத்துவர்கள் நன்றி வைத்துள்ளார். சந்தைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமைக்குரியவர்களே, இவரும் ஹஜ்ஜுக்கு போய் செல்கிற ஆதிமார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மஜ்லிஸ், எந்த மஜ்லிஸுக்கும் இந்த மஜ்லிஸ் நிகராக இருக்காது. அப்படிப்பட்ட மஜ்லிஸ்
ஏனென்றால் ஹசரத் அவர்கள் சொன்னதை போன்று இதுவரையும் எந்த தொழிலாவை நோக்கி எந்த காபத்துல்லாவை நோக்கி நாம் தொழுது கொண்டிருந்தோமோ அந்த காபத்துல்லாவை நேரடியாக கண்டு அந்த காபத்துல்லாவிலேயே தொழக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த ஆலிம் அவருடைய வழியனுப்பு விளக்க கூட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த கூட்டம் எல்லா கூட்டத்தை விட சிறப்பான கூட்டம் என்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று கேட்டுக்கிட்டோனாக வந்திருக்கக்கூடிய சிறப்பான நமக்கு மத்திய விளக்கமாக சொன்ன ஹசரத் அவர்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த விளக்கத்தோடு நாம் ஒரு விதமான தாஜ்மஹால் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான அதாவது ஒரு மூடலான முறையில் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை நமக்கு மத்தியில் இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வழிகாட்டியாக வரக்கூடியவர்கள் இந்த விளக்கத்தை அவர்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவடைகிறது. இப்போ கொஞ்சம் புதுமையாக இருக்கலாம். அவங்க அந்த வழிகாட்டிகளை சொல்லும் பொழுது அது நிச்சயமாக தெளிவடைந்துள்ளது. இன்னொன்று சொன்னாங்க, எஹராம் கட்டுவதற்கு முதல்லையே தலையை கலையுண்டு அதுக்கு ரொம்ப அருமையாக அதை சொன்னாங்க. அதில் ஒரு சந்தேகத்துக்கு இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா முடியறதுக்கு முன்னாடி எஹராம் கட்டுறதுக்கு முதல்ல முடியறதுக்கு போது நீங்கள் யாரையும் அவங்களுக்குள்ளே இறக்கிற வேண்டியது. பக்கத்தில் கடை இருக்கு, எஹராம் கட்டுறதுக்கு முதல்லையே பக்கத்தில் இருக்க கடையில் 15 ரியால் வாங்குவாங்க, கொஞ்சம் தூரமாக போனால் 10 ரியால் வாங்குவாங்க. போனால் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சு கடைக்கு போயிடும். கடையில் போய் இப்படியே கழிச்சுன்னா சிறப்பாக எல்லாமே முடிஞ்சிடும், எகராமே கழிச்சுக்கலாம். இதுதான் ஈஸியான வேலை. அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் அமைச்சிங்கன்னா நல்லா இருக்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த ஜமாத்தின் சார்பாகவும் ஜமாத்து பிரமாணின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து இந்த பேச்சாளர் நமக்கு மத்தியில் சிறப்பாக பேசிய ஹசரத் அவர்கள் அல் மஷ்கூர் ஹாஜியார் டிராவல்ஸுடைய நிறுவனர் வழிகாட்டி பல வருடங்களாக பல பேரை அழைத்து செல்லக்கூடிய நம்முடைய சிறந்த நண்பரும் எங்களுடைய நண்பரும் உயர்ந்த சிறந்த ஒரு சிறப்பான ஒரு ஆளுநர் கூட உங்களுக்கு உதவியில் இருந்திருக்கிறார்கள். அந்த விளக்கப்படியும் உங்களுடைய வழிகாட்டுதல்களை வரக்கூடிய விளக்கப்படியும் நீங்கள் விளங்கி சிறப்பாக செய்யலாம். அமல்கள் அல்லாஹ் தோல் செய்வார்கள். வந்திருக்கக்கூடிய சிறப்பான பேச்சாளர்களுக்கும் மற்ற உலமாக்கள் அனைவர்களுக்கும் இந்த ஜமாத்தின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஜமாத் நம்ம சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يافي في زنا وثنى يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا وشفينا ونبينا وقرة عيننا وثمرة فؤادنا وروح أرضائنا مولانا محمد صلى الله عليه وآله وصحبه وسلم. اللهم لا إله إلا هو الحليم الكريم سبحان الله رب العرش العظيم الحمد لله رب العالمين. نسألك من دباب رحمتك وزائد مغفرتك وقليلة من ذنبك والسلامة من كل إثم. ربنا لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أعطيته ولا دينا إلا شافيته ولا عيبا إلا سترته ولا سفرا إلا يسرته خاصة هذا السفر والحج والعمرة فيسر لنا يا أرحم الراحمين. اللهم يسر لنا أمورنا مع راحة لقلوبنا وبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا وكلنا صاحبا في سفرنا خاصة هذا السفر والحج والعمرة وخليفة في أهلنا ودين السلام لأعدائنا. اللهم إنا نعوذ بك من وصايا السفر وشهادة المعينة وسوء المنكر وكآبة الله. اللهم إنا نسألك في سفرنا سفر الحج والعمرة والبر والتقوى ومن الأمر ما ترضى. اللهم هبنا إلينا سفرنا واقض عنا بعدا. اللهم ربنا تقبل منا حجنا وعمرتنا وأعمالنا الصالحة. اللهم ارزق لمن حضر هذا المجلس الحج والعمرة وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم مرة بعد مرة كرة بعد كرة نوبة بعد نوبة وبلاه وذكرى يا أرحم الراحمين. ربنا تقبل دعاءنا
مجلسنا هذا يا أرحم الراحمين ووفقنا لنا ولهذه الجماعة ولهذه جماعة العلماء وفقنا لما تحب وترضى يا أرحم الراحمين. اللهم ربنا اغفر لنا وارحمنا لوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وانصرنا من فجاة الموت واختمنا جعلنا عند الموت بكلمة شهادة لا إله إلا الله محمد رسول الله. اللهم صل على سيدنا محمد الفاتح لما ولي والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم صلى الله عليه وآله وصحبه وسلم حق قدره ومقدار إكرامه برحمتك يا أرحم الراحمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. Sehingga mau saya jawab, orang yang sudah jamaah